19வது ஸ்லோகம். குமுத உத்பல கல்ஹார சதபத்ர வன ருத்திபிஹி நளினீஷு களம் கூஜது கக ககவ்ருந்தஹ உபசோபிதம். குமுதோத்பலகல்ஹார சதபத்ரவனர்திபி நளினீஷு களம் கூஜத் ககவ்ருந்தோபசோபிதம். குமுதம் அப்படின்னா ஆம்பல் பூ, உல்பலம் நீலத்தாமரப்பூ, கல்ஹாரம் அதுவும் தாமரைதான், சதபத்திரம் 100 தளங்கள் இருக்கிற தாமரைப்பூ, இப்படி இருக்கிற நிறைய வெரைட்டியான தாமரைகள் வனம் கூட்டம் கூட்டமாயிட்டு ரித்திபிகி சமிருத்தியா நிற்கிறது, ரொம்பி வழிஞ்சு நிற்கிறது. நளினீஷு நிறைய தாமரை பொய்கைகள் அங்க இருக்கு. நளினம் சொன்னா தாமரை, நளினீஷு அப்படின்னா தாமரை வளர்றதுக்கு ஆன அந்த பொய்கைகள் அங்க இருக்கு. களம் கலபிலா கலபிலா அப்படின்னு கூஜது சப்த கோஷம் போடுற, ககவ்ருந்தஹா தண்ணீல சஞ்சாரம் பண்ணுற பலவிதமான பறவை கூட்டங்களால உபசோபிதம் நன்னாயிட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு கைலாசம். கொக்கு அரையன்னம் வாத்து இப்படியெல்லாம் இருக்கிற தண்ணீல வாழற பறவைகளாலேயும் அந்த கைலாசம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. தாமரை பூக்களாலேயும் ஆம்பல் பூக்களாலேயும் ஜொலிச்சு நிற்கிறது கைலாசத்துல இருக்கிற தாமரை குளம். 20வது ஸ்லோகம். மிருகைஹி शागामृगैहि क्रोडैहि मृग इन्द्रैहि मृगेन्द्रैहि ऋक्षशल्यगैहि गवयैहि शरभैहि व्याघ्रैहि रुरुभिहि महिष आदिभिहि मृगै शागामृगै क्रोडैर् मृगेन्द्रैरिक्षशल्यगै गवयै शरभैर्व्याघ्रैरुरुभिर्महिषादिभिः. மிருகைஹி மானுகளாலேயும், ஷாகாமிருகைஹி குரங்குகளாலேயும், குரோடைஹி வனத்தில இருக்கிற பிக்கு காட்டு பன்னிகளாலேயும், மிருக இந்திரைஹி மிருகேந்திரைஹி சிங்கங்களாலேயும், ரிஷ சல்யகைஹி ரிட்சம் அப்படின்னாக்கா கரடி, சல்யகைஹி முள்ளன் பன்னி, கரடி முள்ளன் பன்னிகளாலேயும் ரிட்சத்தையும் கரடியையும் முள்ளன் பன்னியையும் சேர்த்தி சொல்லப்பட்டிருக்கு. ரிட்ச சல்யகைஹி கரடி முள்ளன் பன்னிகளாலேயும், கவயைஹி யாக்குகளாலேயும், வியாக்ரேஹி புள்ளிப்புலிகளாலேயும், சரபைஹி மானுகள் கஸ்தூரிமான் கஸ்தூரிமான்களாலேயும், ருருபிஹி രുരു ചൊന്നാലും മാൻ തന്നെ ഒരു വെറൈറ്റിയാണ് മാൻ.
மானுகளாலேயும் மகிஷ ஆதிபிகி காட்டு எருமையாலேயும் அந்த கைலாசம் அழகு ஜாஸ்தியா விளங்கி நின்னுது. நிறைய நிறைய அழகான மிருகங்கள் அந்த கைலாசத்துல இருக்கு. அப்படி இருக்கிற கைலாசத்தை பார்க்கறதுக்கு, அந்த கைலாசநாதனை பார்க்கறதுக்கு பிரம்மாவோடு கூட போன தேவர்கள் ஆச்சரியத்தோடு கூடி அந்த கைலாசத்தை பார்த்து மலைச்சு போனா. கர்ணாந்திரம் ஏக பாத श्वास आस्यैः निर्जुष्टम्. कर्णान्द्रम् एकपादम् एक श्वास इन्द्रियम् एक आस्यम्. அதையாக்கும் இங்க ஒட்டுக்க சொல்லப்பட்டிருக்கு. கர்ணாந்திரம் ஏக பாத ஸ்வாச ஆஸ்யைஹி நிர்ஜுஷ்டம். கர்ணாந்திரம் ஏகபாதம் ஏக ஸ்வாச இந்திரியம் ஏக ஆஸ்யைஹி நிர்ஜுஷ்டம். அதை சேர்த்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. கர்ணாந்திரைகபதாஸ்வாஸ்யைர் நிர்ஜுஷ்டம் விருகநாபிஹி விருகநாபிபிஹி கதளீஷண்ட சம்ருத்த நளினி புளினஸ்ரீயம். கர்ணாந்திரைகபதாஸ்வாஸ்யைர் நிர்ஜுஷ்டம் விருகநாபிபிஹி கதளீஷண்ட சம்ருத்த நளினி புளினஸ்ரீயம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸா இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதி தீரத்தில் இருக்கிற வாழை மரங்களை வர்ணிக்கப்படுறது. கர்ணாந்திரம் காது வெளியில தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கிற அனிமல்ஸ். ஏகபாதம் ஒரு காலு மாத்திரம் இருக்கிற அனிமல்ஸ். ஏக சுவாச இந்திரியம் மூக்குக்கு 2 துவாரங்கள் உண்டு, ஒரு துவாரம் மாத்திரம் இருக்கிற மிருகங்கள். ஏக ஆஸ்யம் மலமூத்திர விசர்ஜனத்துக்கு ஒரே ஒரு துவாரம் மாத்திரம் இருக்கிற மிருகங்கள். இப்படியெல்லாம் இருக்கிற பல வித்தியாசமா இருக்கிற மிருகங்களும் அங்க இருக்கு. விருக நாபிபிகி சென்னாய்க்களும் அங்க அந்த கைலாச மலையில இருக்கு. கதளி ஷண்ட சம்ருத்த நளினி புளினஸ்ரீயம். கதளி ஷண்டம் சொன்னாக்கா வாழைத்தண்டு. வாழைத்தண்டு നന്നാ ഒശந்து നിന്ന് സമൃദ്ധ നന്നായിട്ട് തടഞ്ഞു നിർത്തരുത്. എന്നത്തെ തടഞ്ഞു നിർത്തരുത് அப்படின்னாக்கா நளினி புளினஸ்ரீயா தாமரை பொய்கையோடு அந்த ஒரு அழக
வெளியில தெரியாத அளவுக்கு தாமரை பொய்கைய மறைச்சுண்டு வாழைத்தோட்டங்கள் இப்படி தழைச்சு நிற்கிறது. நிர்ஜுஷ்டம், இந்த மிருகங்களும் எல்லாரும் கூடியும் இந்த கைலாச மலையை நன்னா சேவிக்கிறான். தாமரை பொய்கையோடு 4 பாகத்தையும் இந்த வாழைத்தோட்டம் மறைச்சிருக்கிறதுனால காணறதுக்கு சாதிக்கிறது இல்லை. இருபத்திரண்டாவது ஸ்லோகம். பர்யஸ்தம் நந்தயா சத்யாஹ ஸ்நான புண்ணிய தர உதயா. ஸ்நான புண்ணியதர உதயா விலோக்ய பூதேசகிரிம் விபுதா விஸ்மயம் யயுஹு. பர்யஸ்தம் நந்தயா சத்யா ஸ்நான புண்ணியதரோதயா விலோக்ய பூதேசகிரிம் விபுதா விஸ்மயம் யயோ. விபுதாக தேவர்கள் விஸ்மயம் ஆச்சரியத்தை யயுஹு பிராபிச்ச. நந்தயா அழகநந்தை அழகா ஒழுகிண்டு பரியஸ்தம் சூழ்ந்து நிற்கிற அந்த கைலாசம். அழகநந்தைய இங்க வர்ணிக்கப்படுறது. சத்யாகா சதீதேவியோடு ஸ்நானத்தால சதீதேவி அழகநந்தையில டெய்லி ஸ்நானம் செஞ்சுட்டு இருந்தா. தேவியோடு ஸ்நானத்தால புண்ணியதரகா ரொம்ப ரொம்ப புண்ணிய தீர்த்தமாயிட்டு மாறித்து அழகநந்தை. உதயா ரொம்ப மகிமையோடு கூடின அழகநந்தை. அழகநந்தையால சூழ்ந்து நிற்கப்பட்ட பூதேசகிரி சர்வ சமஸ்த உயிரினங்களோடும் ஈஸ்வரனாயிருக்கிற கைலாசநாதனோடு ஆஸ்தானமான அந்த கைலாசத்தை விலோக்கியா பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் உண்டாச்சு. தேவாதிகள் பிரம்மாவை முன்னால நடத்திண்டு கைலாசத்துக்கு யாத்திரையானது யாக்குமே பார்த்தோம். தபசு மந்திரம் இதனாலையெல்லாம் பல சித்திகளும் கிடைச்ச கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் எல்லாரும் சேவிக்கிற நானாவிருட்ச லதாதிகள் பூத்து நிற்கிற சித்த ஸ்திரீ ஜனங்கள் கணவர்களோடு கூடி கிரீடிச்சு வாழற எப்பவுமே கலகலா சத்தத்தோடு கூடிட்டு ஒழுகிற அருவிகள் எல்லாம் இருக்கிற பதிவிரதா ரத்னமாயிருக்கிற சதீதேவியோடு புனிதமான ஸ்நானத்தால பவித்திரமான சொர்லோக கங்கை ஒழுகிற அந்த கைலாசத்தை பார்த்து தேவர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சா. இருபத்திமூணாவது ஸ்லோகம். தத்ருஷுஹு தத்ர தே ரம்யாம் அழகாம் நாம வை புரீம் வனம் சௌகந்திகம் ச அபி யத்ர தது நாம பங்கஜம். தத்ருஷுஸ்தத்ர தே ரம்யாம் அழகாம் நாம வை புரீம் வனம் சௌகந்திகம் சாபி
യത്ര തന്നാമ പങ്കജം. തേ കൈലാസത്തിലെ പോനവ എല്ലാരും തത്ര അങ്ക அந்த കൈലാസത്തിലെ ദദൃശുഹു ദർശിച്ച அழகாம் நாம அழகா அப்படின்னு பேர் இருக்கிற வை புரியும் அந்த புரியையும் குபேரனோடு புரிக்காக்கும் அழகாபுரி அப்படின்னு சொல்றது. அந்த குபேரன் பரமசிவ பக்தனாக்கும் சிவ பார்ஷதனாக்கும் குபேரன் யட்சர்களோடும் ரட்சசுகளோடும் தலைவனாக்கும் குபேரன். குபேரன் வசிக்கிற அழகாபுரிய அவ அங்க பார்த்தா. சௌகந்திகம் நாமா சௌகந்திகம் அப்படின்னு பேர் இருக்கிற வனம் ச வனத்தையும் அந்த வனத்துல நிறைய சௌகந்தி பூக்களாக்கம் இருக்கு. அதனாலேயாக்கும் அந்த வனத்துக்கு சௌகந்திகம் அப்படின்னு பேருண்டாச்சு. அந்த வனத்தையும் அவ பார்த்தா. எത്ര தது நாம பங்கஜம் அந்த வனத்துக்கு சௌகந்திகம் அப்படின்னு பேரு கிடைச்சது. சௌகந்திகம் அப்படின்னு பேர் இருக்கிற விடர்ந்த தாமரப்பூ அங்க இருக்கிறதுனாலேயாக்கும். 24வது ஸ்லோகம். நந்தா ச அழகனந்தா ச சரிதௌ பாஹ்யதஹ புரஹ தீர்த்தாத் பதாம்போஜ ரஜசா அதீவ பாவனே. நந்தாஜாளகனந்தாஜ சரிதௌ பாஹ்யத புரா தீர்த்தாத் பதாம்போஜ ரஜசாதீவ பாவனே. தீர்த்தாத் பதாம்போஜ ரஜச அதீவ பாவனே. நந்தாச்ச அழகனந்தாஜ சரிதௌ பாஹ்யத புரா தீர்த்தாத பதாம்போஜ ரஜசாதீவ பாவனே. நந்தா அழகனந்தா ச சரிதௌ நந்தையும் அழகனந்தையும் கூடிச்சேர்ந்த நதிகள் அதீவா ரொம்ப ஜாஸ்தியான பாவனே புனிதங்களான நதியாக்கும். எதனாலேயாக்கும் அந்த நதிகள் புனிதமான நதிகள் அப்படின்னு சொல்லப்படுறது? நந்தையும் அழகனந்தையும் தீர்த்தபாதனோடு பத அம்போஜ ரஜசா பாதங்களில இருக்கிற தாமரப்பூ மாதிரி இருக்கிற பாதங்களில இருக்கிற பொடிகளால புனிதமாயிருக்கு அந்த நதிகள். பகவானோடு பாதம் பிரம்மா சத்தியலோகத்துல தன்னோட கமண்டலூல இருக்கிற ஜலத்தால அலம்பினாரே. அதனால அந்த தீர்த்தம் புனித தீர்த்தமாச்சு. பகவானோடு பாதத்தை அலம்பின கங்கா தீர்த்தம் பகவல் பாதகமலத்தோடு பொடிகளால புனிதமாச்சு. கங்கா நதியோடு பிராஞ்சஸ் ஆக்கும் நந்தை அழகநந்தை இப்படி இருக்கிற நதிகள் எல்லாம். மகாபலி சக்கரவர்த்தியோடு யாகசாலைக்கு வாமனமூர்த்தி 3 அடி மண்ணு கேட்டு தானம் கேட்டு வரார். மகாபலி ரொம்ப ரொம்ப சத்தியசந்தனான அசுர சக்கரவர்த்தி ஆக்கும். இந்திர பதவி இந்திரனுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு ஆயிட்டாக்கும் வாமனமூர்த்தி அங்க வந்தது. மகாபலிக்கு சுதலம் அப்படிங்கிற உன்னதமான ஸ்தானம் கொடுக்கறதுக்கு ஆயிட்டு மகாபலிக்கு மிச்சம் மீதி இருக்கிற அகங்கார பாவம் இல்லாம பண்ணினாதான் அந்த ஸ்தானத்தை கொடுக்க முடியும். அதுக்காயிட்டு வாமனமூர்த்தி 3 அடி மண்ணு கேட்டுண்டு அங்க வந்து சேர்றார். அகங்காரத்தோடு கூடிட்டு வாமனமூர்த்திக்கு மகாபலி
2 அடி மண்ணு கொடுத்தார். அகங்காரமெல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு இல்லாம ஆனதுக்கு அப்புறமாக்கும் 3வது பாதத்துக்காயிட்டு தலையை கும்பிட்டு நின்னது. 2வது பாதம் சத்தியலோகம் வரைக்கும் நீண்டு போனோன அந்த பாதத்தோடு கட்டவரல் மட்டும்தான் பிரம்மாவுக்கு சத்தியலோகத்துல பார்க்கறதுக்கு சாதிச்சுது. பகவத் பாதங்களை பிரம்மா அவரோட கமண்டலூல இருக்கிற ஜலத்தால அலம்பினார். அந்த தீர்த்த ஜலமாக்கும் கங்கையாயிட்டு பிரவாகம் எடுத்தது, பூமியில பிரவகிச்சது. பரமசிவன் தன்னோட ஜடையில கங்கா பிரவாகத்தை தரிச்சு கங்கைய சாந்த ரூபத்துல ஆக்கினது. அந்த கங்கா நதியாக்கும் கைலாச பர்வத தாழ்வரைகளில ஒழுகின நந்தை, அழகநந்தை இப்படி இருக்கிற நதிகளாயிட்டு ரூபம் எடுத்தது. புரஹா அழகாபுரியோடு பாஹ்யதா வெளியில 4 பக்கமும் இந்த நதிகள் ஒழுகிறது. பகவல் பாத ஸ்பர்ஷத்தால புனிதமான கங்கா நதி நந்தா நதியாயிட்டும் அழகநந்தா நதியாயிட்டும் கூடி சேர்ற ஸ்தானமாக்கும் நந்த பிரயாக். 25வது ஸ்லோகம். யயோஹோ சுரஸ்த்ரியஹ க்ஷத்தஹ அவருஹ்ய ஸ்வதிஷ்ண்யதஹ. யயோ சுரஸ்த்ரிய க்ஷத்தாரவருஹ்ய ஸ்வதிஷ்ண்யத க்ரீடந்தி பும்சஹ சிஷ்சந்த்யஹ விகாஹ்ய ரதிகர்ஷிதாஹ. क्रीडन्ति पुंस सिश्चन्द्यो विगाह्य रतिकर्षिताः. ययोऽसुरस्त्रिय क्षत्तारवरुह्य स्वदिष्ण्यता क्रीडन्ति पुंस सिश्चन्द्यो विगाह्य रतिकर्षिताः. யோஹோ யயோஹோ நந்தையும் அழகநந்தையும், நந்தா நதியையும் அழகநந்தா நதியையும் சேர்த்தி சொல்றதாக்கும் இங்க. யயோஹோ அந்த 2 நதிகளும் ரொம்ப சிரேஷ்ட நதிகளாக்கும், புனித நதிகளாக்கும். சத்தா சத்திரியனான விதுரா அப்படின்னு மைத்ரேயர் விதுரரை சொல்றார். சத்திரியனான விதுரா நந்தா நதியையும் அழகநந்தா நதியையும் சொன்னேனே, அந்த 2 நதிகளும் ரொம்ப ரொம்ப புனிதங்களாக்கும். சத்தா அப்படிங்கிறது சத்ரியா அப்படின்னு கூப்பிடுறார், சத்திரியனான விதுரா. ரதி கர்ஷிதாக தேவஸ்திரீகள் தேவர்களோடு கூடிட்டு தேவலோகத்துல பலவிதத்தில இருக்கிற ரதி கிரீடைகளும் செஞ்சு டயர்டாயிட்டு பரவசர்களாயிட்டு, சுரஸ்திரியா தேவஸ்திரீகள் ஸ்வதிஷ்ணியதா அவளோடு தேவலோகம் அப்படிங்கிற ஸ்தானங்களிலேருந்து அவருஹ்யா கீழே இந்த பூமிக்கு இறங்கி வந்துட்டு, பூமிக்கு அவரோகணம் செஞ்சு இறங்கி வந்துட்டு, யயோஹோ நந்தா அழகநந்தா நதிகளில விகாஹ்யா முழுகி ஸ்நானம் செஞ்சுட்டு டயர்டெல்லாம் போக்கிட்டு, பும்சஹா அவளோடு கணவர்களை முன்னிறுத்தி, சிஷ்சந்தியஹா 2 கையாலையும் தண்ணிய கோரி தெறிப்பிச்சு கணவர்களை முன்னால நிப்பாட்டி அந்த நதியிலேருந்து கைகளால தண்ணிய அவளோட முகத்துல தெளிச்சு விளையாடிண்டு, கிரீடந்தி தேவஸ்திரீகள் இப்படி விளையாடி ரசிச்சு ஆனந்திக்கிறா. அப்படி ஆக்குமானா தேவஸ்திரீகளும் தேவர்களும் அவளோட கணவர்களான தேவர்களும் நம்ம குளிச்சு ரசிச்சு ஆனந்திக்கிறதுக்கு தேவலோகத்திலேருந்து கங்கா நதியோடு உபநதியான கைலாச சாணுக்களில இருக்கிற தாழ்வரைகளில இருக்கிற அழகநந்தா நதிக்கு இறங்கி வரா அப்படின்னு அர்த்தம்.